ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய தலைப்பு மிகவும் முக்கியமானது, வித்தியாசமானது மற்றும் சற்று சிக்கலான ஒரு தலைப்பும் கூட. ஏன்னா ஒரு நண்பர் நம்முடைய அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த கேள்வியை கேட்டாரு. ரொம்ப சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியா இருந்தது. இது நம்முடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணா ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் இதை நம்ம இப்ப ஷேர் பண்றோம். அவர் என்ன கேட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முன்னாள் ராணுவ வீரர் தனது மனைவியை சட்டப்படி விவாகரத்து செய்த பிறகு ஒருவேளை காலமாகிவிட்டால் அந்த மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்குமா? ஏற்கனவே பென்ஷன் மாறி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, சட்டப்பூர்வமான சிக்கல்கள் என்ன அப்படிங்கிற பத்தி வீடியோல போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருந்தாரு. இது அவர் கேட்ட கேள்வியிலேயே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரு முன்னாள் ராணுவ வீரர் தனது மனைவியை சட்டப்படி விவகாரத்து பண்ணியிருக்காரு. ஆனா அந்த டீட்டெயில்ஸை பிபிஓட அதாவது ரெக்கார்டுக்கு அப்டேட் பண்ணல, காலமாகி விடுறாரு. ஆனா அவருடைய டீட்டெயில்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த விவகாரத்தான மனைவியுடைய டீட்டெயில்ஸ் தான் அங்கேயே இருக்கு அப்படிங்கறதான். இவர் கேட்ட இந்த கேள்வி உண்மையிலே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் நாம இதை அந்த வீடியோ போட்டிருக்கோம். முதல்ல இதுல இருக்க சட்ட விதிமுறை ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படி ரூல்ஸ் இருக்க பார்த்தோம். இதெல்லாம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். முதல்ல இந்த ரூலை புரிந்து கொள்வோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராணுவ விதிமுறைகளின்படி ஒரு வீரர் உயிருடன் இருக்கும் போதே நீதிமன்றம் மூலம் சட்டப்பூர்வமாக விவாகரத்து அதாவது டைவர்ஸ் பெற்றுவிட்டால் அந்த மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம் பெற தார்மீக ரீதியாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ உரிமை இல்லை அப்படின்னு தான் தெரிய வருது. இல்ல அப்போ இப்ப என்ன நடக்குதுன்னா, அவர் காலமாகிறாரு. ஆனா அந்த பிபிஓல பாத்தீங்கன்னா அந்த டிவோர்ஸ் ஆன ஒய்ஃபோடைய பேர் அந்த பிபிஓல இருக்கு. இதை வச்சு அவங்க பென்ஷன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர் இந்த கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கும் போதே பல பேர் இந்த மாதிரி வாங்கியிருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமா இருக்கும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களும் யாராவது இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. சரி, பிபிஓ ஆவணத்துல பேர் இருந்தாலும் பிபிஓ பேர்ல இருக்குது. அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு, அப்ப கூட பிபிஓல அவருடைய பேர் இருந்துச்சுன்னா பிபிஓ ஆவணத்துல பேர் இருந்தாலும் எப்ப டிவோர்ஸ் வாங்கியாச்சு அப்படின்னா அந்த தகுதி அப்பவே நீங்கி போய் விடுகிறது. ஒருவேளை அந்த ஒரு டிவோர்ஸ் கேஸ்ல ஜீவனாம்சம் வழங்க கோர்ட் உத்தரவிட்டு இருந்தால் கூட அந்த கண்டிஷன் அவர் உயிருடன் இருக்கிற அந்த நாள் வரைக்கும் மட்டும்தான் பொருந்தும். அவர் மறைவுக்கு பிறகு பென்ஷனில் உரிமை கோர எந்த விதமான உரிமையும் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு தான் தெரிய வருது அதுல. சரி, ஒருவேளை பென்ஷன் மாத்திட்டாங்க அப்படின்னா ஏற்படுற சிக்கல் என்ன? ஏன்னா இப்ப அவங்க மேரேஜ் ஆயிருக்கும் போது டிவோர்ஸுக்கு முன்னாடி ப்ராப்பரா பாட்வார்டர் பண்ணிருப்பாங்க. ஆனா அவரு இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல காலமாயிராருன்னா அந்த பிபிஓல அவங்களுடைய பேர் ரிமூவ் பண்ணல, இந்த டிவோர்ஸ் பப்ளிஷ் பண்ணல அப்படின்னா ஏற்படுற அந்த அதை பார்க்காம பென்ஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னா இது வரைக்கும் அது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுதான் நமக்கு தெரிய வருது. ஆனா இந்த மாதிரி பென்ஷன் மாறிட்டா ஏற்படுற சிக்கல்கள் என்ன என்ன அப்படிங்கறதான் பாக்குறோம். இதுல மொத்தம் நம்ம பார்க்க வேண்டியது மூணு விதமான பாயிண்ட், மூணு முக்கியமான பாயிண்ட் தான் பார்க்கிறோம். முதலாவதாக பணம் திரும்ப பெறுதல், ரெக்கவரி. இந்த டிவோர்ஸ் ஆன விஷயம் எப்போது தெரிய வந்தாலும் அன்று முதல் பென்ஷன் நிறுத்தப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுவரை பெற்ற மொத்த தொகையையும் வட்டியோட அரசுக்கு திரும்ப செலுத்த வேண்டியிருக்கும் அப்படிங்கறத நம்ம யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இரண்டாவதாக வாரிசுதாரர் மோதல். ஒருவேளை அந்த காலமாகிவிட்ட அந்த வீரருக்கு தகுதியுள்ள குழந்தைகள் அல்லது சார்ந்திருக்கும் பெற்றோர்கள் இருந்தா அவங்க உரிமை கோரும் போது இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆபீஸுக்கு ஸ்பர்ஸுக்கு எல்லாமே தெரிய வந்துடும். அப்ப ஒருவேளை அவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அப்பவும் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூன்றாவதா குற்றவியல் நடவடிக்கை, லீகல் ஆக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையை மறைத்து பென்ஷன் பெறுவது, அதாவது தவறான தகவல் அளித்தல் அப்படிங்கிற பேர்ல பிரிவின் கீழ சட்டப்படி குற்றம் அப்படின்னு தான் இதை தெரிய வருது. சரி, ஓகே, இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க, அதாவது உங்களுக்கு தெரிந்த நண்பர் தெரியாமலே கூட வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி அவங்க இல்ல வாங்கினா என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ அவங்க செய்ய வேண்டியவை என்ன, இப்ப எடுக்க வேண்டிய ரெக்கார்ட் ஆக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு இப்படி நடந்திருந்தா பின்வரும் இப்ப நம்ம சொல்ல போற பாயிண்ட் அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. இதுபடி அவங்க நடந்தாலே போதும், அவங்க பிரச்சனையை சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதுலயும் ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்ஸை பாக்குறோம். ரெக்கார்ட் ஆபீஸுக்கு கடிதம், சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட் ஆபீஸுக்கு அந்த டிவோர்ஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை அட்டாச் பண்ணி உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும்.
ஸ்பர்ஷ் மூலம் மாறி இருந்துச்சுன்னா பென்ஷன் வாங்கி வரக்கூடிய வங்கி அல்லது ஸ்பர்ஷ் போர்ட்டல்ல இந்த தகவலை வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த பென்ஷன் வந்து ஸ்டாப் செய்வதற்கான வழிமுறை இருக்குது. மூணாவது வந்து ஜில்லா சைனிக் போர்டு. அந்த ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஜில்லா சைனிக் போர்டுல வந்து முறைப்படி நீங்க இந்த மாதிரி போயிட்டு தெரியாம நம்ம வாங்கிட்டோம், இல்லாட்டி இந்த மாதிரி எனக்கு பென்ஷன் வந்துகிட்டு இருக்கு, அதை வந்து இப்ப நிறுத்திடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட நீங்க சொன்னீங்கனாலும் அவங்க அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத முறையான அறிவுரை வழங்குவாங்க. அதை கேட்டு நடந்துகிட்டாலே போதும். மூன்றாவது வாரிசு சான்றிதழ். ஒருவேளை வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும், அவங்களுக்கு குழந்தைகளோ இல்ல பெற்றோரோ இருந்தாச்சுன்னா அந்த பென்ஷன் வந்து அவங்களுக்கு, அவங்க மைனரா சில்ட்ரன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பென்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அதுல யாராவது எலிஜிபிலிட்டி பர்சன்ஸ் அவங்க லீகல் வாரிசு சர்டிபிகேட்ல வாரிசு சான்றிதழ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைப்பதற்கான வழிவகைகளை வந்து முறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் இதுல இருக்கு. உண்மையில இந்த வீடியோ வந்து அந்த நபர் கேட்டது அவர் ஒருத்தருக்கு மட்டும் சொன்னா பத்தாது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தா நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இதை வந்து நம்ம இந்த வீடியோவா போட்டுக்கிறோம். இந்த வீடியோல கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்றோம்னா, தகவலை மறைத்து பென்ஷன் பெறுவது தற்காலிக லாபமா தெரிந்தா கூட எதிர்காலத்துல அது பெரிய நிதி சுமையாகவும் அவமானமாகவும் முடிய பெரிய வாய்ப்புள்ளது அப்படிங்கறதா நமக்கு தெரிய வருது. எனவே சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். இது ஒரு நபர் கேட்டாரு அப்படின்னு 1 to 1 முடியாம இந்த வீடியோ வந்து வீடியோவா இது பண்ணோம்னா அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்துலதான் அது போட்டிருக்கோம். இது உண்மையிலே உங்களுக்கு பக்கத்துல இருக்க யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.